அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம TNEA 2020 தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் இந்த வருடத்துக்கான ஆன்லைன் என்ஜினியரிங் கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. அதில் பல்வேறு நிலைகளில் இப்போ சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது உங்களுக்கு இப்போ கவுன்சிலிங் வந்துருச்சு, இதற்கு டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் உங்களோட சாய்ஸஸை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். இது ஒரு முக்கியமான ஸ்டேஜ், கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த நேரடி கவுன்சிலிங் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 3 சாய்ஸ் எழுதி இங்கேருந்து எடுத்துகிட்டு போவோம். அந்த ஹாலுக்குள்ளே நுழையிற வரைக்கும் நமக்கு லேட்டஸ்ட் நிலவரம் தெரியும். வீட்டிலேருந்து பார்த்து அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். அங்கே போனீங்கன்னா அங்கே நீங்கள் வெயிட்டிங் ஹாலில் ஒரு பெரிய ஸ்க்ரீன் போட்டு அங்கே போட்டு காமிப்பாங்க. திரும்ப அடுத்த லெவலில் போனால் இருக்கும். அப்போ நீங்கள் உள்ளே போகிற வரைக்கும் உங்களுக்கு இது கிடைக்கும் கிடைக்காதுன்னு நிலவரம் தெரியறதால நீங்கள் அந்த 3 சாய்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க பாருங்கள், அது போதுமானது. இல்லைன்னா அந்த ஹால் உள்ளரே கேட்பாங்க, இல்லை இந்த 3 ஃபில் ஆகிடுச்சு வேற கொடுங்கன்னொன்னே நீங்கள் இன்னொரு 3 கொடுத்தா போதுமானது. இதுதான் அந்த காலகட்டம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி ஆன்லைன் வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3லாம் இல்லை, நீங்கள் 100 சாய்ஸஸ் கூட ரொப்பலாம். அதுக்கான ப்ரொவிஷன் உங்களுக்கு இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பிளாங்க் ஷீட் இருக்கும். அதில் காலேஜ் கோடு, காலேஜ் பேர், என்ன பிரான்ச்சு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். இது ஃபஸ்ட் சாய்ஸா செகண்ட் சாய்ஸா அப்படிங்கிறது இதுதான் நீங்கள் அங்கே ஃபில்அப் பண்ணுறீங்க. இதை ஒரு 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 பதட்டம் இல்லாமல் உங்களுக்கு செய்யறதுக்கு அன்றைக்காவது எப்படின்னா ஹாலில் போய் உட்காந்துட்டீங்க, உள்ளே இருக்காங்க சொல்லுங்கம்மாங்க, உங்களுக்கு ஒரு டைம் அவகாசம். இன்றைக்கி அப்படி இல்லை. உங்களுக்கு 2 நாள் சாலிடாக இருக்கும்போது நிதானமாக வீட்டில் குடும்பமாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணலாம். பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோம்ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு நிதானமாக உட்காந்து எல்லாமே ஆராய்ஞ்சு, என்ன உங்களுக்கு என்ன ஒரே ஒரு சிக்கல் அப்படின்னா, நேரில் போகும்போது நமக்கு இப்போ நம்மளோட சில 100 பேர்கள் தான் பக்கத்தில் லெஃப்டில் ரைட்டில் இருந்தாங்க. இங்கே அப்படி இல்லை. ஒரு பேட்சுக்கு 15,000 பேர். ஸோ 15,000 பேர் அட் அ டைம் சூஸ் பண்ணுறதால நம்மளோட சாய்ஸஸை கொஞ்சம் வைடராக வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா 2 கிரைட்டீரியா தான் இருக்குது. ஒன்று கட் ஆஃப், அந்த மார்க்கை வச்சு கிரைட்டீரியா. அதை விட பெட்டர் கிரைட்டீரியா ரேங்க். ஏன்னா கட் ஆஃப் வருஷத்துக்கு வருஷம் பெரிய லெவலில் வித்தியாசம் முன்ன பின்ன வரலாம். ரேங்க் பெரிய லெவலில் வர முடியாது. ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் தடாலடியாக 100 சீட்டு 400 ஆயிடுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அப்போ அந்த ரேங்க்கை கொஞ்சம் பெட்டர் ரெஃபரன்ஸாக நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களுக்கே தெரியும் அந்தந்த கம்யூனிட்டி பிரிவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது உங்களுக்கு க்ளோசஸ்ட் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பாருங்கள். பார்த்து சாய்ஸை ஃபில் பண்ணி முதல்ல ரஃப் ஒர்க் ஒரு பேப்பரில் தனியாக ஒர்க் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபைனலாக அந்த ஷீட்டில் என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் எனஃப் ரஃப் ஒர்க் உட்காந்து பண்ணிவிடுங்க. இதில் நான் ஒரு கிரைட்டீரியா எப்படி சொல்லுவேன்னா, உங்களுக்கு இது கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை ஃபஸ்ட்டாக கொடுங்க. நஷ்டம் இல்லை. கல் எரிஞ்சு பார்க்குறோம், வந்தால் லாபம் வராட்டி இல்லை. அதாவது ரொம்ப வித்தியாசம் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் 180 வச்சுருக்கீங்க, 195 கிடைக்கிறத நீங்கள் போடுறதுல அது அர்த்தமே கிடையாது. 180 வச்சுருக்கவங்க 183 வரைக்கும், ஒரு 184 வரைக்கும், 185 வரைக்கும் கல் எரிஞ்சு பார்ப்போமே. இது எனக்கு கிடைக்காதுன்னு தெரியுது, பட் அதை கிடைக்காதுன்னு அவங்க சொல்லட்டுமே. நம்ம கேட்டு வைக்கிறதுல ஏன் நஷ்டம்? நம்ம கேட்காம ஒன்று வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறத ஃபஸ்ட்டாக கொடுங்க, ஒன்றும் தப்பே இல்லை. அடுத்தது எனக்கு இது கிடைக்கும், எனக்கு இது கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் சாய்ஸாக இருக்கணும். அதில் தான் குழப்படி வரக்கூடாது. நீங்கள் அந்த ஃபஸ்ட் 1 to 5ல் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கணும். அந்த 1 to 5 அப்படிங்கிற சாய்ஸு கிளாரிட்டியோட, ரொம்ப ரொம்ப தெளிவான கிளாரிட்டியோடு இருக்கணும். ஏன்னா இது முழுக்க 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 ஒரு ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். சரிங்களா? அப்போ உங்களோட டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டிக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னு சிஸ்டம் புரிஞ்சுக்கிட்டு அதை தான் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா பல சமயங்களில் நான் எனக்கு போட்டிருக்கேன், பட் எனக்கு செகண்ட் வந்துருச்சு, பட் தேர்டு எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். அப்போ நீ அதை செகண்டாக போட்டிருக்கணும்ல. அதை ஏன் செகண்ட் வந்த பிறகு தேர்டு கிடைச்சா நல்லா இருக்கும்னாக்க அதை நீ இல்லை செகண்டாக போட்டிருக்கணும். அப்போ அந்த சாய்ஸ், அந்த ஃபஸ்ட்டு 5 இருக்கு பாருங்கள், அதை ரொம்ப 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 கவனமாக தெளிவாக நீங்கள் அதை ஃபில் பண்ணணும். பின்னால் அதுக்கு பிறகு நிறைய இருக்குது. அதை நீங்கள் எந்த காம்பினேஷன் பெர்முட்டேஷனில் வேணாலும் நீங்கள் அதை போட்டுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஃபஸ்ட்டு 5ங்கிறது முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க தெளிவாக அதை டிசைட் பண்ணி போடுங்க. அடுத்து இந்த
ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்ஸ் வந்து நிறைய வதந்திகள் கிளப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் வந்து எனக்கு கொடுக்காம எனக்கு கீழே 0.25 மார்க் இருக்கிறவனுக்கு கொடுத்துருமா, நான் லேட் பண்ண நான் கொடுத்துருமா, இவன் 10 மணிக்கே ஃபில்லப் பண்ணிட்டான் நான் 12 மணிக்கு தான். அதெல்லாம் ஒரு கதையும் கிடையாது. சப்மிஷன் டைம்ங்கிறது எல்லாருக்கும் ஒன்று, ஈக்குவல் ப்ரையாரிட்டி, இட்ஸ் எல்லாமே ப்ரோக்ராம்டு. இதில் எதுவுமே மேனுவலுக்கு வேலையே கிடையாது. எனக்கு இன்ஃபேக்ட் இந்த சர்டிஃபிகேட் அப்லோடிங்கில் காமெடியாக இந்த கேள்விகள்லாம் வந்துச்சு. சார் வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணுறவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து நல்ல சீட்லாம் கொடுப்பாங்களான்னா, இது வந்து இது என்ன நம்ம பந்தியில் சாப்பாடு போடுறது கிடையாது. இது வந்து எல்லாமே அந்த ப்ராசஸ்னா ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்லி நான் பதில் சொல்கிறேன் உண்டு. அது மாதிரி இங்கேயுமே வந்து இட்ஸ் அன் ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். ஓரளவுக்கு இது வரைக்கும் ஃபுல் ப்ரூஃப் ப்ராசஸ். அதனால் வந்து எனக்கு கீழே இருக்கவனுக்கு 0.25 கிடைச்சிருமா அதுமா அந்த மாதிரி பயம்லாம் உங்களுக்கு எதுவுமே அவசியம் கிடையாது வந்து. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிட்ட பிறகு ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். என்ன அப்படின்னாக்க இந்த காலேஜ் பிரான்ச்சு காம்போ இருக்குது பாருங்கள். நான் ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு வருவேன், ஒரு பிரான்ச்சை விட காலேஜ் முக்கியம். நல்ல காலேஜில் இருக்கிற பிரான்ச்சை முன்ன பின்ன நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணலாம். அது பண்ணிட்டோம்னா நம்ம இது எப்படி வேணாலும் இருக்கலாம்னு திரும்ப திரும்ப சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த ட்ரேட் ஆஃப்னு சொல்லுவோம். இந்த காலேஜில் இது அவைலபிளாக இருக்குது, பட் எனக்கு வேணுங்கிற பிரான்ச்சு இந்த காலேஜில் இருக்குது. அப்போ எனக்கு வேணுங்கிற பிரான்ச் இந்த காலேஜில் 3 காலேஜில் அவைலபிள் இருக்குன்னா 3மே நல்ல காலேஜா இல்லை பெரிய வித்தியாசம் இருக்கா? எனக்கு இந்த காலேஜ் எக்ஸ்ட்ரானரி காலேஜ், அதில் பரவாயில்ல, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பதிலாக இன்னொரு பிரான்ச் கிடைக்குது எனக்கு பரவாயில்ல, அதை எடுத்துக்கலாமா? இதுக்கு ட்ரேட் ஆஃப்னு சொல்லுவோம். இந்த ட்ரேட் ஆஃப் வந்து ரொம்ப 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 நீங்கள் கவனமாக செய்யணும். அதற்கு அடுத்து இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா காலேஜ் கோடு. அதோட ரொம்ப கவனமாக நோட் பண்ணிக்க. என்னன்னாக்கா நம்ம ஊரில் இந்த இருக்கிற 500 சுச்ச காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பேர் உள்ள காலேஜஸ் நிறைய இருக்குது வந்து. ஸோ கிட்டத்தட்ட சிமிலாரிட்டி இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் நான் இதுன்னு நினச்சி இதுன்னு சொல்லி இதை போட்டுட்டேன் ஆனால் அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ கோடு எப்பவுமே தப்பாக போக முடியாது. அதனால் முன்னாலேயே வந்து தயவுசெய்து அந்த காலேஜ் நீங்கள் எந்த காலேஜை விரும்புகிறீங்களோ அந்த காலேஜோட கோடை வந்து பக்காவாக நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ என்ட்ரியும் போது தயவு செய்து நம்ம கோடை ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம பண்ணிட்டோம்னாக்க தப்பு வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை. சரி சார் 48 hours டைம் கொடுத்தாங்க, எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு சப்மிட் பண்ண சொல்கிறதுக்கான டெட்லைன் அப்படிங்கும்போது 4:45 வரைக்கும் உட்காந்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த 5 மணிங்கிறத நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்களா 2 மணி நேரத்துக்கு முன்னால் 3 மணி நேரத்துக்கு முன்னால் சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த நேரம் பார்த்து கரண்ட் போகும், அந்த நேரம் பார்த்து சிஸ்டம் வந்து பூட் ஆகிட்டு இருக்கும், கிராஷ் ஆகும், இது இப்போ பார்த்து இது இதாகுதுன்னு இந்த மாதிரி எல்லா டென்ஷன்ஸும் நமக்கு அந்த நேரம் தான் புறப்பட்டு வரும். அதனால் தயவு செய்து ரொம்ப அந்த 5 மணினா 4:45 நம்ம சப்மிட் கொடுத்துக்கலான்னு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு முன்னால் நம்ம அந்த வேலையை செஞ்சிடலாம். அந்த மாதிரி சப்மிட் கொடுத்துட்டிங்கனாக்க உங்களுடைய ப்ராசஸ் ஓவர். அதற்கு பிறகு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு சொல்லி அவங்க ஒரு 1 day டைம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். அதில் வந்து நீங்கள் என்ன அலாட்மெண்ட் அப்படிங்கிறத டென்டேட்டிவாக என்ன அலாட் ஆகிருக்குங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங்கான ஒரு அடிப்படை கைடன்ஸு. இது மாதிரி உங்களுக்கு வந்து எஜுகேஷன் சார்ந்து வழிகாட்டல் எது தேவைனாலும் டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் இருக்கிற ரமேஷ் பிரபா எஜுகேஷன் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா நிறைய வீடியோக்கள் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.